ஜெபம் பண்ணி கூட இன்னைக்கு கிளாஸ்க்காக கத்த சமூகத்துல போகலாம். ஆசீர்வாதத்துக்காகவும் எல்லா சகோதரிகளும் கூட வந்து சேரணுன்றதுக்காக கூட நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அன்பு பிதாவே கத்தாவே இந்த வேலைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலையும் கூட மீண்டுமாய் ஒரு நாளை எங்களுக்கு தந்து இந்த நாள்லையும் கூட உங்களுடைய சமூகத்தில் வருவதற்கு எங்களுக்கு கொடுத்த பலனுக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரம் முழுவதும் கூட நீர் ஆசீர்வதிங்க. கேட்கின்ற சத்தியத்தை நீர் ஆசீர்வதிங்க சப்பா. பிள்ளை வளர்ப்பு குறித்தாக நாங்க படிக்கக்கூடிய அந்த காரியத்துல தேவன் எங்களுக்கு அதிகமான சத்தியங்களை வெளிப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். கத்தாவே தேவன் கூட ஆண்டவரே சத்திய வசனங்களுடன் பேச வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் கத்தாவே. அதே போல மற்ற சகோதரிகள் கூட சீக்கிரமாய் வருவதற்கு அவங்க இருதயங்களை நீங்கள் பேச வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். இந்த நேரம் முழுவதையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே ஆமீன். ஒரு பாடல் பாடலாம். நித்யா நமக்காக பாட்டு பாடுவாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாளும் கூட நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பாடல் ஆராதனைக்கு முன்பதாக அதற்கு எதுவான ஒரு வசனத்தை கூட நாம் வேதத்திலிருந்து பார்க்க முடியும். யோவான் 3வது அதிகாரம் 31வது வசனம் எப்படியாக சொல்லுகிறது, உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்க முடியும். அதே வசனத்தினுடைய கடைசி பாகத்துல நாம் வாசிக்கும் போது பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர் அப்படின்னு வாசிக்கிறோம். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் எல்லாரிலும் மேலானவராக இருக்கிறார். அவர் அதாவது அவருக்கு இணை மேலானது அப்படிங்கும் போது அவருக்கு இணையானவங்க யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்படி எல்லாரிலும் மேலானவரை இன்று நாம் ஆராதிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கர்த்தரை உயர்த்தி நாம் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தலாம். நாம் இந்த நாளிலும் கூட நன்றியோடு அவர் வாசல் நுழைவோம் அப்படிங்கிற பாடலை பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். நன்றியோடு அவர் வாசல் நுழைவோம், துதியோடு பிரகாரம் வருவோம், அவர் சமூகம் மகிழ்ந்து கொண்டாடுவோம், அவர் நாமம் நல்லதென்று பாடுவோம். நன்றியோடு அவர் வாசல் நுழைவோம், துதியோடு பிரகாரம் வருவோம், அவர் சமூகம் மகிழ்ந்து கொண்டாடுவோம், அவர் நாமம் நல்லதென்று பாடுவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது, அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. எக்காலத்தோடும் அவரை துதிப்போம், கிண்ணறம் தம்பூரோடும் துதிப்போம், வான்புவியில் உள்ள சிருஷ்டிகளும் துதியின் தொனி உயர்த்தி பாடுவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது, அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. இயேசு நம் தேவகுமாரன் உன்னதர், சர்வ சிருஷ்டிக்கும் காரணர், அவர் முன்பாய் வந்து தொழுவோம், கைகள் உயர்த்தி நாம் பாடுவோம். இயேசு நம் தேவகுமாரன் உன்னதர், சர்வ சிருஷ்டிக்கும் காரணர், அவர் முன்பாய் வந்து தொழுவோம், கைகள் உயர்த்தி நாம் பாடுவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது, அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. நன்றியோடு அவர் வாசல் நுழைவோம்,
துதியோடு பிரகாரம் வருவோம். அவர் சமூகம் மகிழ்ந்து கொண்டாடுவோம். அவர் நாமம் நல்லதென்று பாடுவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றென்றும் உள்ளது, அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. தேங்க்ஸ் வித்யா. நம்ம செய்திக்காக கூட நம்ம போகலாம். கர்த்தர் கூட இந்த செய்தி ஆசீர்வதித்து தருவாராக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் கூட நாம அந்த சைல்ட் ரேரிங் கிளாஸ்ல மீண்டும் ஒரு மாத இடைவேளைக்கு பிறகு இப்படியாக நாம் பிள்ளைகளை தேவனுடைய சித்தத்திலே வளர்ப்பதை குறித்ததான காரியங்களை வேதத்திலிருந்து பல காரியங்களை படித்து வருகிறோம். இதுவரை பிள்ளைகளைத்தான் எப்படி வளர்க்க வேண்டும் என்று நம்ம அநேக காரியங்களை ஆதாரத்தோடு பார்த்தோம். இன்றைக்கு நம்ம பேரண்ட்ஸுக்கு, அதாவது பெற்றோர்களாய் இருக்கிற நமக்கு கர்த்தர் வேதத்திலிருந்து என்ன காரியங்களை சொல்லுகிறார், பெற்றோராய் இருக்கிற நாம் பிள்ளைகளுக்கு என்னென்ன காரியங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும், வேதத்தின் அடிப்படையில பிள்ளைகளை எப்படி நாம் வளர்ப்பதற்கு அவர்களை ட்ரெயின் பண்ண வேண்டும், எப்படி நம்ம அவர்களை கர்த்தருக்கு நேராக, கர்த்தர் கொடுத்த குழந்தைகளை கர்த்தருக்கு நேராக எப்படி ட்ரெயின் பண்ண வேண்டும் அப்படின்றத நம்ம வேதத்திலிருந்து பார்க்கலாம். ஒரு 5 முக்கியமான காரியங்களை வேதத்திலிருந்து, வேத வசனத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். இதை நினைக்கும் போதெல்லாம் நம்ம எப்பயும் மறந்துடக்கூடாது. குழந்தை வளர்ப்பிலே பெற்றோரா இருக்கிற நமக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு ஃபிங்கர் மாதிரி 5 கீ பாயிண்ட்ஸ் என்னன்றது 5 வேத வசனங்கள், கர்த்தரே சொல்லி கொடுத்த 5 வேத வசனங்கள் எப்படி பிள்ளைகளை நம்ம கர்த்தருக்குள்ள வளர்க்க வேண்டும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்ப நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கர்த்தர் நமக்கு குழந்தையை கொடுத்திருக்கிறார். அந்த குழந்தையை கர்த்தருக்காக வளர்க்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. குழந்தை வளர்ப்பு பெற்றோருக்கு கொடுத்த ஒரு பெரிய ஊழியம், நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம். குழந்தைகளை வளர்த்து கொடுக்கும்படி இந்த உலகத்துல வேணா நம்ம சொத்து இந்த மாதிரி இல்லாம இருக்கலாம், ஆனா குழந்தைகளை கர்த்தர் நமக்கு பரிசாக ஈவாக கொடுத்திருக்கிறார், ஒரு பொக்கிஷமாக கொடுத்திருக்கிறார். அதை நம்ம சில நேரங்கள்ல தொல்லையாய் நாம் பிள்ளைகளை பார்க்கிறோம். ஆனா குழந்தை இல்லாதவர்களிடத்துல போய் கேட்கும் போதுதான் அதனுடைய மதிப்பு எவ்வளவு பெரியது அப்படின்றத நம்ம அவங்ககிட்ட உணர முடியும். சோ இப்படிப்பட்ட நிலையிலே கர்த்தர் நமக்கு குழந்தையை கொடுத்து அதை வளர்த்து கொடுக்கும்படியா நம்மளை நம்பி தேவன் பிள்ளைகளை நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். அப்ப ஒரு நோக்கத்தோடு தான் தேவன் இந்த பூமியிலே படைத்த எல்லா மனிதருக்கும் ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்திலே படைத்து அதை காட்டிலும் முன்குறித்து ரட்சித்து மீட்டு இருக்கிறார். இப்போ ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம பிள்ளைகளை குறித்ததான காரியங்களிலும் கர்த்தர் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். இப்ப சங்கீதத்தை எடுத்து நம்ம வாசித்தோம்னா சங்கீதம் 127ல 3-5 வசனம் நம்ம வாசிக்கும் போது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், அதாவது ஈவு அப்படின்றது. ஏன் இந்த ஈவை கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்றது ரொம்ப மிக மிக அவசியமா இருக்கிறது. இந்த வசனங்களை நம்ம பார்க்கும்போது ரொம்ப பிரபலமா சொல்லுவோம், சில்ட்ரன்ஸ் ஆர் ஹெரிடேஜ் ஃப்ரம் த லார்ட் அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்லிட்டு போயிடுவோம். அப்ப எல்லா கிறிஸ்தவ பிள்ளைகளிடம் கேட்டால், எல்லா கிறிஸ்தவ பெற்றோர்களிடம் கேட்டா பிள்ளைகள் கண்டிப்பாக கர்த்தர் கொடுத்த பரிசு அப்படின்னு கேட்டா ஆமா அப்படின்றது 100% பெற்றோர்கள் ஒத்துக்கொள்வார்கள். அதை இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. அப்ப பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்த ஈவு. இதுல 4வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம வாசிக்க முடிகிறது. பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் பிள்ளைகள் நம்ம சொல்லப்படுறத நம்ம பார்க்க முடிகிறது. இது அநேக பெற்றோர்கள் நம்ம அறியதில்லை. நம்ம கர்த்தர் நம்முடைய கையில பிள்ளைகளை கொடுத்து அம்புகளை போல பிள்ளைகளை கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். ஆதி நாட்கள்ல எடுத்துட்டோம்னா சண்டை அப்படின்னு வரும்போது வில்லும் அம்பும் தான் அதிகமாக பயன்படுவதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப நம்ம பிள்ளைகளை அம்புகளாய் நாம் தயார்படுத்த வேண்டும். அது ஒவ்வொரு பெற்றோருடைய ஒரு பெரிய
கடமையா இருக்கிறது. அந்த அம்புகள் இப்ப சத்ரு எப்ப அம்பு விடுவாங்க, எதிரிகள் வரும்போது அவர்களை எதிர்ப்பதற்காக அந்த அம்புகளை விடுவாங்க. அப்ப இந்த உலக வாழ்க்கையிலே பிள்ளைகள் வாழும்போது அவர்களுக்கு எதிராக வருகிற சத்துருக்கள், சாத்தாவினால் வருகிற போராட்டங்கள், இது எல்லாவற்றையும் மேற்கொள்ளுவதற்கு அந்த அம்புகளை பலவான்களாய் இருக்கிற பெற்றோர்கள் நம்முடைய கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை நாம தயார் பண்ணி அந்த அம்புகள் கரெக்டான நிலையிலே இந்த உலகத்திலே பயன்பட வேண்டும் என்பதற்காக தான் என்ன பண்றாரு, கர்த்தர் நம்முடைய கையில, பலவான்கள் கையிலே கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு. அந்த கம்பியை நம்ம இழுத்து அப்படி விடும்போது கரெக்டா என்ன ஆகும் அப்படின்னா, அதே நம்ம குறி பார்த்து அங்கேயும் இங்கேயும் நம்ம விட முடியாது. எங்க எரியணுமோ அங்கதான் நம்ம கரெக்டா பயிற்றுவிக்க வேண்டும். அது போல பிள்ளைகளையும் கர்த்தர் நம்மள நம்பி கொடுத்த அந்த அம்பை நம்ம என்ன பண்ணணும், கரெக்டான நிலைமையிலே வளர்த்து இந்த உலகத்திலே நம்ம விடும்போது அப்படின்னா ஒரு காலகட்டத்திலே பிள்ளைகள் நம்மளோடு கூட இருப்பார்கள். 18 வயசு, சில நேரம் காலேஜ் படிக்கும்போது வேற எங்கேயாவது போயிடுவாங்க. அப்புறம் இவரு மேக்சிமம் பார்த்தோம்னா ஒரு 25 வயது வரை பிள்ளைகள் பெற்றோருடைய அரவணைப்பிலே இருப்பார்கள். அதுக்கப்புறம் அவர்களை நம்ம விடும்போது அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், உலகத்திலே வெளியிலே ஒருவேளை திருமணம் ஆயுது போகலாம், அல்லது வேலை கிடைத்து, அல்லது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா படிக்கிறது நிமித்தமாக என்ன பண்ணுவாங்க, அப்படி போவாங்க. அப்படி வெளியில போகும்போது அப்ப நம்ம விடும்போது அந்த பிள்ளைகள் கரெக்டான நிலையிலே போய் அவர்கள் என்ன வேண்டும், சாத்தானினால் இந்த உலகத்திலே வருகிற சில போராட்டங்களை மேற்கொள்ளுவதற்கு இந்த 25 வயது வரை நம்ம என்ன பண்ணணும், நம்ம கையிலே வளைத்து பிள்ளைங்களை என்ன பண்ணணும், ட்ரெயின் பண்ணணும். பெற்றோர்களாய் நம்ம என்ன பண்ணணும், நமக்கு தெரியும், நம்ம நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம நிறைய அனுபவத்தை நம்ம கத்திருப்போம். அந்த உலகத்துல எது தீமை, எது நன்மை, எப்படி இருக்க வேண்டும் அப்படின்ற அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்திருப்போம். அப்ப பெற்றோர்களாய் இருக்கிற நாம் என்ன பண்ண வேண்டும், நம்முடைய கையிலே கொடுத்த இந்த அம்பை கரெக்டான நிலைமையிலே நாம் வணைந்து என்ன பண்ணணும், அதை கரெக்டான விடும்போது கரெக்டாக இந்த உலகத்திலே வருகிற போராட்டங்களை மேற்கொள்வதற்கு வேத பூர்வமாய் பெற்றோர்கள் நாம் என்ன பண்ண வேண்டும், ட்ரெயின் பண்ண வேண்டும். அப்படி ட்ரெயின் பண்ணும் போதுதான் என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு அவர்கள் வெட்கத்தை உண்டு பண்ணாத நிலைமையிலே 5வது வசனத்திலே நம்ம பார்த்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, அவர்கள் நாணம் அடையாமல், அதை நம்ம வெட்கப்பட்டு போகாத அளவுக்கு பிள்ளைகள் இந்த உலகத்திலே வருகிற போராட்டங்களை கர்த்தருக்குள்ளே அவர்கள் ஜெயித்து வர்றதை நம்ம 5வது வசனத்துல பார்க்க முடியும். அப்ப என்னைக்காவது நம்ம யோசித்திருக்கோமா, நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நம்ம அம்பாய் கையிலே கொடுத்திருக்கிறார், நாம் இதை கரெக்டான நிலைமையிலே இழுத்து விடுகிற நிலைமையிலே நாம் பிள்ளைகளை வளர்க்கிறோமா, இல்ல அது போன போக்கிலே நீ வளைந்து எப்படினாலும் போய் வளர்ந்துக்கோன்னு சொல்லி விடுறோமா? அப்படி விடக்கூடாது. குறிப்பா கிறிஸ்தவ பெற்றோர்கள் பிள்ளை வளர்ப்பிலே நம்முடைய பொறுப்பிலே பிள்ளைகளை என்ன பண்ணணும், ட்ரெயின் பண்ண வேண்டும் என்பதுதான் என்ன பண்ண வேணும், கர்த்தர் நம்முடைய கையிலே கொடுத்திருக்கார். கர்த்தர் எத்தனை பிள்ளைகளை கொடுத்தாலும் சரி, ஒரு பிள்ளையானாலும் சரி, 2 பிள்ளையானாலும், எத்தனை பிள்ளைகளை கொடுத்தாலும் அத்தனை அம்புகளையும் நாம தான் பயிற்றுவிக்க வேணும். இல்ல இது வேற பக்கத்துல சர்ச்சில் உள்ளவங்க பயிற்றுவிப்பாங்க, விபிஎஸ்ல பயிற்றுவிப்பாங்க அப்படின்லாம் நம்ம எந்த ஒரு சாக்கு போக்குமே சொல்ல முடியாது. அப்ப கடவுள் பிள்ளைகளை வளர்ப்பதிலே மிகவும் கவனமாய் இருக்கிறார். குறிப்பாக பயபக்தியுள்ள சந்ததிகளை பெற்று எடுப்பதற்கு, அதாவது அடுத்து தலைமுறையாய் பயபக்தியுள்ள சந்ததிகள் வர வேண்டும் என்பதிலே தேவன் மிக அக்கறையாயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா நியாயாதிபதி காலத்திலே தேவனை அறியாத சந்ததி வந்தபோது ஆண்டவர் ரொம்ப துக்கப்பட்டாரு. அது போல நம்முடைய தலைமுறை முழுவதும் கர்த்தரை அறிந்த பிள்ளைகளாய், கர்த்தரை அறிந்த தேவனுடைய வழியில நடக்கிற பிள்ளைகளாய் வளர்ப்பது ஒவ்வொரு பெற்றோருடைய மிகப்பெரிய கடமையா. இதுல சாக்கு போக்கு சொல்ல எதுவுமே இல்லை. இப்ப பெற்றோர்களாய் இருக்கிறனா, இப்ப குறிப்பா நம்ம அம்மாவா இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணணும், பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு நேரத்திலும் நம்ம என்ன பண்ணுவோம், பார்த்து சாப்பாடு கொடுப்போம். நல்ல ஒரு நியூட்ரிஷன் ஃபுட்டா கொடுப்போம். பெரிய பிள்ளைங்கள்லாம் ஆயிட்டாங்கன்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டா கொடுத்து வளர்ப்பது மட்டும் நம்முடைய கடமை கிடையாது. அதுவும் நம்முடைய கடமைதான், கர்த்தர் நமக்கு கொடுத்த ஊழியம்தான். ஆனாலும் தேவனை காண்பித்து அவர்கள் நம்ம கையிலே அந்த அம்புகளாய் இருக்கிற அந்த
சில வருடங்களிலே நாம் அவர்களை என்ன பண்ணணும், நல்ல விதத்திலே பயிற்றுவித்தோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் நம்மளை நாணம் அடையாமல், அதை வெக்கம் அடையாமல் செய்யற அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப அருமையாய் இருக்கும். சிறு பிராயத்திலே அவர்கள் வந்து என்ன பண்ணணும், இயேசு கிறிஸ்துவை போல நம்ம என்ன பண்ணணும், கற்றுக் கொடுக்கணும். இப்ப ரீசெண்டா நான் ஒரு மெசேஜ் கேட்டேன், ஜாக் பூனனோட ஒரு மெசேஜ். அப்ப அவர் வந்து அவருடைய பிள்ளைகளுக்கு வந்து என்ன பண்ணுவார்னா, பள்ளிக்கு போகும்போது அவங்களுடைய பிள்ளைங்கிட்ட இப்படி சொல்லுவாராம். அந்த பிள்ளைங்க எல்லாம் ஒரு 10-11 வயசு இருக்கும்போது, நீங்க வந்து இப்ப வந்து இயேசு கிறிஸ்து உங்க பள்ளிக்கு போய் படிக்க போனாருன்னா எப்படி இருப்பாருன்றத நீங்க ஒரு விஷயம் கற்பனை பண்ணி பாத்துக்கணும். அவர் என்ன பண்ணுவாரு, டீச்சர்ஸ்களுக்கு கீழ்ப்படிந்திருப்பாங்க, எந்த ஒரு ரிபல்லியஸ், அதாவது எதிர்த்து பேச மாட்டாங்க, அப்ப எல்லாரையும் நேசிப்பாங்க, டீச்சர்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பாங்க. அது போல தேவனை அறிந்த பிள்ளையாகிய நீ வந்து அந்த ஸ்கூலுக்கு போகும்போது நீ எப்படி இருக்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு காண்பிக்கிறவர்களா இருக்கணும். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறோமா? நம்ம பிள்ளைங்க இப்ப ஸ்கூல் எல்லாம் ஓப்பன் ஆயிருச்சு, நியூ அகாடமிக் இயர்ல பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்க. அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த காரியங்களை பயிற்றுவிக்கிறோம். அங்க பாரு, நீ இயேசு கிறிஸ்துவோட பிள்ளை, நீ அங்க போகும்போது நீ என்ன ஃப்ரெண்டு கூட யாரை பிடிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லுவாராம். ரொம்ப அப்ராணியா புவரா இருக்கிறவங்களா, அதே நேரத்துல ஹெல்ப் தேவைப்படுகிற பிள்ளைகளை நீங்க ஃப்ரெண்டா பிடிக்கணும். அப்பனாதான் நம்ம இயேசு கிறிஸ்துவோட அன்பை அவங்களுக்கு காண்பிக்க முடியும். ஒரு படிப்புல புவரா இருக்கிற பையன்கிட்ட போய் அவனுக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு பிள்ளைகளா நம்ம இருக்கணும். இல்ல நிறைய ரிச்சான பையங்களெல்லாம் நீங்க ஃப்ரெண்டு பிடிக்க கூடாது அப்படின்லாம் அவங்க அப்பா நிறைய அட்வைஸ் பண்ணி விடுவார். அப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம எப்படிப்பட்ட அட்வைஸை நம்ம சொல்லி கொடுக்கிறோம்? ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம எப்படி இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறோம்? நம்மிடத்துல இருக்கிற பொருட்களை வைத்து நாம எப்படி இயேசு கிறிஸ்துவை காமிக்கணும்? அதை விட்டுட்டு பிள்ளைங்க வந்து மத்தவங்க இருக்கிற காரியங்களை நம்ம வீட்டுல வந்து சொல்லும் போது நம்ம அதை என்கரேஜ் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தர் நமக்கென்று கொடுத்த காரியங்களை நம்ம மிகவும் கவனத்தோடு நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். நம்ம மத்தவங்களை பார்த்து ஆசைப்படுறது நம்மளுடைய வேலை இல்லை. அப்படி எல்லா காரியங்களும் நம்ம என்ன பண்ணணும், மிகவும் கவனத்தோடு நுட்பத்தோடு நம்ம என்ன பண்ணணும், பிள்ளைகளுக்கு பயிற்றுவிக்கணும். டீச்சருக்கு மரியாதை கொடுக்கணும். அவங்க நல்லா நடத்துறாங்களோ நல்லா நடத்தலையோ கவனிக்கிறது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், சொல்லி கொடுக்கணும். சில நேரங்கள்ல இப்ப பிள்ளைங்கள்லாம் டீச்சரை கிண்டல் பண்ணுகிற சில காரியங்கள் எல்லாம் நடக்குது. அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளா நம்ம உன் கூட இயேசு கிறிஸ்து இருந்தா நீ எப்படி நீ தேவனுடைய அன்பை மற்றவங்களுக்கு காண்பிப்ப அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், சொல்லி கொடுக்கணும். வாக்குவாதம் செய்யக்கூடாது. அடுத்து கூட இருக்கிற ஃப்ரெண்டுங்களோட பிள்ளைங்களோட நீங்க சண்டைகளோ இப்படி அநேக காரியங்களை நம்ம என்ன பண்ணணும், நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ஏன்னா நீ யாருடைய பிள்ளை? இயேசு கிறிஸ்துவோட பிள்ளை. அப்ப நீ யாரை காமிக்கணும்? இயேசு கிறிஸ்துவை நீங்க காமிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி கொடுக்கணும். கெட்ட நண்பர்களிட பழகக்கூடாது. அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். அவங்களிடத்துல சில வீக்னஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒருத்தர் நீங்க என்ன பண்ணணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும். அப்படின்னு எப்படி அப்படின்னா, நீங்க வந்து அநேக காரியங்கள், குறைகள், சில பிள்ளைகளுடைய குறைகளை நீங்க பார்க்கும்போது அதை கிண்டல் பண்ணாதபடி அதை வீட்டுல வந்து கூட சொல்லி என்ன பண்ணலாம், ஜெபிக்கலாம். இப்படி நம்ம பிள்ளைங்களை என்ன பண்ணணும், ட்ரெயின் பண்ணணும். நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்ட ஒரு அம்பு அப்படின்றத நம்ம மறந்து போகக்கூடாது. அதாவது பி லைக் ஜீசஸ், அதாவது இயேசு கிறிஸ்துவை போல நம்ம நம்ம என்ன பண்ணணும், பிள்ளைங்களை பயிற்றுவிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு உதவியா இருக்கணும். சின்ன வயதிலேயே என்ன பண்ணணும், உதவ முயற்சிக்க வேண்டும். சின்ன வயதிலேயே என்ன பண்ணணும், உதவ சொல்லி கொடுக்கணும், ஷேர் பண்ண சொல்லி கொடுக்கணும். இப்படி பல காரியங்களை நம்ம என்ன பண்ணணும், இயேசு கிறிஸ்துவை காண்பித்து நம்ம என்ன வளர்க்கணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்துல வளர்க்கும் போது அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கீழ்ப்படிந்திருந்தார் அப்படின்றத நம்ம வாசிக்க முடிகிறது. நம்முடைய பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்க்கிறோம் அப்படின்றத நம்ம சில காரியங்களை வந்து நான் உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறேன். ஒரு 5 கீ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அதுல வந்து கடவுள் வேதத்துல என்னென்ன அட்வைஸ் வந்து பேரண்ட்ஸுக்கு கொடுத்திருக்கிறாரு, பெற்றோர்களா இருக்கிற நமக்கு என்னென்ன அட்வைஸ், பிள்ளைகளை எப்படி நடத்தணும் அப்படின்ற சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவது வந்து என்னது அப்படின்னா, அதாவது பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அதாவது டீச் த காட்ஸ் வேர்ட் ஆஃப் லைஃப் ஆல் த டைம். அதாவது எல்லா நிலைமையிலும் நம்ம என்ன பண்ணணும், முதலாவதாக கர்த்தருடைய வார்த்தையை நம்ம
பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அதைத்தான் நம்ம எடுத்துக்கொண்டா உபாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சொல்லும் போது நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. அப்ப நம்ம கருத்தாய் சொல்லி கொடுக்குறோமா? இப்ப நம்முடைய பிள்ளைய வந்து டாக்டர் இன்ஜினியர் ஆக்கணும்னா என்ன பண்ணுவோம்? காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு டீ போட்டு கொடுத்து சாப்பிட வச்சு, அப்ப டீ குடிக்க வச்சு, அப்புறம் மத்த காரியங்களை படிக்க வைக்கிறது எவ்வளோ நம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்கும் உலக கல்வியில. ஆனா தேவனுடைய வசனத்தை சொல்லி கொடுக்கறதுல என்ன பண்ணணும்? ரொம்ப கருத்தாய் நம்ம போதிக்கணும். டீச் தம் டெலிஜென்ட்லி, ரொம்ப சின்சியரா என்ன பண்ணணும்? நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை சொல்லி கொடுக்கணும். நம்ம அப்படி சொல்லி கொடுக்குறோமா? ஓகே, அது சொல்லி கொடுக்கலாம். எப்ப சொல்லி கொடுக்கணும், எப்படி சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லா நேரமும், ஆல் த டைம், எப்பெல்லாம் நேரம் டைம், இந்த டைம் அந்த டைம்ல கிடையாது. அதுல எந்திக்கும் போது, உட்காரும் போது, நடக்கும் போது, படுக்கும் போது, எல்லா நிலைமையிலும் நம்ம என்ன பண்ணணும்? வேத வசனங்களை சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். ஏனென்றால் கர்த்தருடைய வசனம் தான் எது நல்லது எது கெட்டது அப்படின்றத வந்து என்ன பண்ணும்? சொல்லி கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. அதாவது நம்ம நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல படிக்கும்போது பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமே, செம்மையோ என்பது அதன் நடக்கையினால் விளங்கும் அப்படின்றத இது இங்கிலீஷ்ல ரொம்ப அருமையா சொல்லிப்பாங்க. ஈவன் a child is known by his deeds whether what he does is pure and right. எது நல்லது எது கெட்டது அப்படின்ற சில காரியங்களை அது நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதா இருக்குது. அதனால வந்து என்ன பண்ணணும்? நம்ம வேத வசனங்களை நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்கு நிறைய கற்றுக் கொடுக்கணும். எப்ப பார்த்தாலும் எழுந்திருக்கும் போது என்ன சின்ன வயசா இருக்கும்போது நம்ம அந்த அட்டவணையை சொல்லி கொடுக்கலாம். ஆதியாகமம் யாத்ராகமம் சொல்லி கொடுக்கலாம். அவங்களுக்கு ஒரு பைபிள் வாங்கி கொடுக்கணும். பைபிள் வாங்கி கொடுத்து நம்மளுடைய ஃபேமிலி ப்ரேயர்ல உட்கார வச்சு பைபிள் படிக்க வைக்கணும். அப்ப அதுதான் முதல் துவக்கம். நம்ம நினைக்கலாம் பிள்ளைங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு. அப்படி எதுவுமே இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அதை புரிதலுக்குரிய புத்தியையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அடுத்து நம்ம சொல்லப்பட்டபடி நீதிமொழிகள் 22:6 பார்க்கும்போது பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பான். அப்ப 5 வயதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? சின்ன வயதுல இருந்தே கருவில உருவாகும் போதே நம்ம என்ன பண்ணலாம்? அந்த வசனங்களை சத்தமா படிக்கும் போது, பாட்டு பாடும் போதும் கூட அந்த குழந்தை அதை கேட்கும் திறன் இருக்கிறதா ஆராய்ச்சியில சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? குழந்தைகளுக்கு நம்ம நிறைய காரியங்களை என்ன பண்ணணும்? நடக்க வேண்டிய வழியில என்ன பண்ணணும்? நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும். கர்த்தர் இதிலே பிரியமாயிருக்கிறார், இதிலே விருப்பப்படுகிறாரு. அப்ப முதலாவதாக கொடுக்கிற கீ பாயிண்ட்ஸ் என்னன்னா, பிள்ளைகளுக்கு நம்ம வேத வசனங்களை என்ன பண்ணணும்? கருத்தாய் நம்ம போதித்து நம்ம கற்றுக் கொடுக்கணும். கற்றுக் கொடுக்கணும் முதலாவது நம்மளும் நல்லா கற்று அறிந்து இருக்கணும். வேத வசனங்களை நம்ம முதலாவது நல்ல கற்று அறிந்து இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க முடியும். கருத்தாய் போதிக்க வேண்டும். அப்ப எந்தெந்த நிலையில போதிக்கணும்னா சொன்னேன்? எந்திக்கும் போது, உட்காரும் போது, காலையில எந்திரிச்சோடனே முதலாவது வேத வசனத்தையே படிக்க நம்ம என்ன பண்ணணும்? கற்றுக் கொடுக்கணும். குவைட் டைம் எடுக்க கற்றுக் கொடுக்கணும். ஒரு சங்கீதத்தை எடுத்து இதை படிச்சு இதுல கர்த்தர் உன் கூட என்ன பேசினாரு, ஏன் கூட என்ன பேசினாருன்றத நம்ம என்ன பண்ணணும்? ஷேர் பண்ணணும். அடுத்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே நைட்டு உட்காந்து இன்னைக்கு என்னென்ன நடந்தது, உங்க ஸ்கூல்ல என்ன நடந்தது, நீங்க பிள்ளைங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டீங்களா, சாப்பாடெல்லாம் வேஸ்ட் பண்ணாம, இப்படி பல காரியங்களை நம்ம உட்கார்ந்து பிள்ளைகளோட நேரத்தை கொடுக்கும் போதுதான் நம்ம கர்த்தருக்காக அந்த ஊழியங்களை செய்கிறோம் அப்படின்றத நம்ம மறந்து விடக்கூடாது. அப்ப கர்த்தர் பலவான் கையிலே கொடுத்த ஒரு அம்பு, நம்ம கையில கொடுத்த அந்த அம்பை நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் ரொம்ப ஷார்ப் பண்ணிட்டே இருக்கணும் தேவனுடைய வசனத்தை கொண்டு. முதலாவதாக குழந்தைகளை கர்த்தருக்காக நல்ல போதித்து புத்தி சொல்ல வேண்டும். ரெண்டாவதான கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒபே தேர் பேரண்ட் அண்ட் அதாவது மதர் அண்ட் ஃபாதர். எப்படி ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிய சொல்லி கொடுக்கணும். சின்ன வயதுல இருந்து அம்மா நோ சொன்னா ஓகே, அம்மா எஸ் சொன்னா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? சொல்லி கொடுக்கணும். அப்பா அம்மாவை மதிக்க கற்றுக் கொடுக்கணும். சில வீட்டுல அம்மாவை பிள்ளைகள் மதிப்பார்கள், ஆனா அப்பாவை மதிக்க மாட்டாங்க. ஏன்னா அம்மா அப்பாவை பத்தி தப்பான நிலையில சொல்லி கொடுத்தா அப்ப என்ன ஆயிரும்? அங்க பிரச்சனை ஆயிரும். சில வீட்டுல அப்பாவை மதிப்பாங்க, ஏன்னா அப்பாதான் சம்பாதிச்சு கொடுத்து கொண்டு மணி கொடுப்பாங்க. அப்ப மணி கொடுக்கறதுனால அம்மாவை மதிக்க மாட்டாங்க. அம்மாவை வீட்டு தானே வேலை பார்க்கறாங்க, சாப்பாடு தானே செஞ்சு கொடுக்குறாங்க, அப்படி நம்ம ஒரு நாளும்
பாகுபாடின்றியோ பாரபட்சங்காட்டியோ நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க கூடாது. அதே மாதிரி சில நேரம் நம்ம மாமியார் மாமனாரை பத்தி நம்ம தப்பிதமா நம்ம சொல்லி கொடுக்குற சில வழக்கங்கள்லாம் இருக்குது. அவங்க என்னை எந்த அளவுக்கு பாடுபடுத்தினாங்க, அவங்கள மதிக்கவே கூடாது. அப்படி நம்ம ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாது, சொல்லி கொடுக்க கூடாது. என்ன பண்ணணும், ஒபே their மதர்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ். ட்ரெயின் பண்ணணும் பிள்ளைங்களை வந்து என்ன பண்ணணும், அப்பாவை அம்மாவையும் நல்ல ஒபே பண்றதுக்கு என்ன பண்ணணும், கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைகளை அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிய கற்றுக் கொடுக்கணும். நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது எபேசியர் 6:1 சொல்லும்போது, சில்ட்ரன் ஒபே யுவர் பேரண்ட்ஸ் இன் த லார்ட். கர்த்தருக்குள்ள நீங்க என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். ஃபார் திஸ் இஸ் ரைட், இதுதான் கரெக்டானது. அப்ப நம்ம பிள்ளைங்களை வந்து கர்த்தருக்குள்ள ஒபே பண்ண என்ன பண்ணணும், கற்றுக் கொடுக்கணும். அப்பா அம்மாவை ஒபே பண்ணணும். அப்பா அம்மா எப்படி படிச்சவங்களா இருந்தாலும் சரி, படிக்காதவங்களா இருந்தாலும் சரி, பிள்ளைகள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும். இது ஒரு பிரதான கட்டளையா இருக்குது. அடுத்து நம்ம கொலேசியர் 3:20 வாசிக்கிறோம். சில்ட்ரன் ஒபே யுவர் பேரண்ட்ஸ் இன் ஆல் தி திங்ஸ். எல்லாவற்றிலுமே நீங்க பிள்ளைங்க வந்து பேரண்ட்ஸுக்கு ஒபே பண்ணணும்ன்றத நம்ம சொல்லி கொடுக்கணும். எல்லா விதத்திலும் இந்த காரியம் அந்த காரியம் அப்படி இல்லாம நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற அந்த 20-25 வயதுல பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும், கீழ்ப்படிய கற்றுக் கொடுக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியமானது. குடும்பத்துல கீழ்ப்படிதல் இருந்தாதான், இப்ப முதலாவது கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், ரெண்டாவது பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் இருந்தாதான் இது சமுதாயத்துக்கும் அந்த உதவியா இருக்குன்றத நம்ம பார்க்க முடியும். அப்ப எல்லா நிலைமையிலும் பெற்றோர்களுக்கு என்ன பண்ணணும், பிள்ளைங்க கீழ்ப்படியணும். இப்ப 2 தீமோத்தேயு 3:1-5 நீங்க வாசித்தீங்கன்னா, அதுல அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின அந்த காரியங்கள்ல சொல்லும்போது, கடைசி காலங்களில கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக அப்படின்ற ஒரு எச்சரிப்பின் செய்தியை தீமோத்தேயுக்கு சொல்லுவாரு. அப்ப அப்படி சொல்லி நம்ம அதுல வாசிக்கும் போது, 2வது வசனத்துல வாசிக்கும் போது, தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களா என்ன பண்ணுவாங்க, பிள்ளைகள் மாறுவார்கள். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு கடைசி காலங்களுடைய ஒரு பிரதிபலிப்பா இன்னைக்கு எல்லா நிலைமையிலையும் நடைபெற்று வருகிறது. ஒரு சில இடங்கள்ல நியூஸ்ல நம்ம கேள்விப்பட்டோம்னா, பிள்ளை வந்து அம்மாவை கொன்றுவாங்க. அப்படி இல்ல, இப்ப ரீசெண்டா போன வீக்ல நான் ஒரு நியூஸ் படிச்சேன். பெத்த மகள் என்ன பண்ண, அம்மாவை கொன்றாங்க. ரீசன் என்னன்னா, அம்மா வந்து என்னை இன்ஸ்டாகிராம்ல என்னைய வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க, அதை வெளியில வா, அதுல இருந்து வெளியில வான்னு சொன்னனால நான் கொன்னுட்டேன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அப்படின்னு சொல்லி. எவ்வளவு ஒரு துக்ககரமான செய்தி. அப்ப சின்ன வயதுல இருந்திருக்கும் போதே, பிறந்த உடதுல இருந்து அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படி. சில பிள்ளைகள் வா போன்னு எல்லாம் பேசுவாங்க. அப்படி சொல்லி நம்ம பழக்க வைக்க கூடாது. வாங்க போங்க அப்படின்னு மரியாதையோடு என்ன பண்ணணும், பிள்ளைகளுக்கு பயிற்றுவிக்கணும். சின்ன வயதுல ஒரு தடவை சொல்லும் போதே கண்டித்து உணர்த்தும் போது திருப்பி பிள்ளைங்க என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணணும், நம்ம ஜெபத்தோடு கூட பிள்ளைங்களை என்ன பண்ணணும், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படியாம போனா அது வந்து கடைசி காலத்துக்குரிய ஒரு அறிகுறியா போயிருது. அப்ப நம்ம பார்க்கும்போது பிள்ளைங்களை நல்லா கர்த்தருக்குள்ள என்ன பண்ணணும், அவங்கள பயிற்றுவிக்கணும். அப்ப அன்ட்ரெயின்டு சைல்டு, அதாவது பயிற்றுவிக்காத பிள்ளைகள், அடுத்து கீழ்ப்படியாதவங்க, அப்படி எதிர்த்து பேசுற பிள்ளைங்க, இவங்க எல்லாரும் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க சமுதாயத்துக்கு பெரிய கேடு உண்டாக்குறவங்களா மாறிடுவாங்க. இப்ப வீட்டிலே நமக்கு கேடு உண்டாக்குறவங்களா இருந்தாங்கன்னா, அப்ப என்ன ஆயிரும், சமுதாயமும் கெட்டு போயிடும். வெளியில போகும்போது பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் வெளியிலயும் கீழ்ப்படிய மாட்டாங்க, எதிர்த்து பேசுவாங்க, அதிகாரிகளுக்கு ஏத்து பேசுவாங்க. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன ஆயிரும், மாறிடும். அப்ப முக்கியமான ஒரு ட்ரைனிங் என்ன, பிள்ளைகளை வந்து என்ன பண்ணணும், கர்த்தருக்குள்ள கீழ்ப்படிய கற்றுக் கொடுக்கணும். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய கற்றுக் கொடுக்கணும். சில வீட்டுல ஒரு பிள்ளைன்னு சொல்லி ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க. அப்படி இல்லை, தேவனுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும், பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள். அதனால நம்ம என்ன பண்ணணும், பிள்ளைங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கிற பழக்கத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, வைக்க கூடாது. நீ கர்த்தரிடத்துல கேளு, ஜெபம் பண்ணு, ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்தினா நாங்க வாங்கி தருவோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் தான் கஷ்டப்பட்டுட்டேன், என் பிள்ளைங்களை கஷ்டம் இல்லாம கஷ்டம் தெரியாம வளர்க்கணும். அதுவும் மிகவும் தப்பான காரியம். நம்ம என்ன கஷ்டப்படுறோமோ அதை பிள்ளைகள் வந்து என்ன பண்ணணும், தெரியணும். நம்ம வீட்டுல என்ன சாப்பாடு இருக்கோ அதை சாப்பிட பழகணும். எல்லா நிலைமையிலும் கஞ்சி குடிக்கவும் பிள்ளைகளுக்கு பயிற்றுவிக்கணும். பெரிய பிரியாணி சாப்பிடவும் என்ன பண்ணணும், அதை பயிற்றுவிக்கணும் அவசியம் கிடையாது, அது சாப்பிடுவாங்க இன்ட்ரெஸ்டா. இப்ப என் வீட்டுல என்ன இருக்குதோ அதை நம்ம என்ன பண்ணணும், செஞ்சு நம்ம பிள்ளைகளுக்கு சாப்பிட பழக்கப்படுது. எல்லா நிலைமையிலும் தேவனை நம்ம என்ன பண்ணணும், காமிக்கணும். நம்ம வீட்டுல தேவன் இருக்கிறார்,
தேவன் இருக்கும்போது என்ன இருக்கக்கூடாது? முறுமுறுப்பு இருக்கக்கூடாது, போட்டி இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, பொய் இருக்கக்கூடாதுன்றத நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் காட்டிக்கொண்டே இருக்கணும். அப்ப 2வது கீ பாயிண்ட் என்னது? ட்ரெயின் த சில்ட்ரன் டு ஒபே their மதர் அண்ட் ஃபாதர். 3வதாக கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா, ட்ரெயின் த சில்ட்ரன் டு ஹானர் their ஃபாதர் அண்ட் மதர். அதாவது கனப்படுத்த கற்றுக் கொடுக்கணும். அப்பாவை அம்மாவை என்ன பண்ணணும்? கனப்படுத்தணும். இது பிரதான கட்டளையா ஆண்டவர் வந்து என்ன பண்ணாது? மோசையுடைய அந்த கட்டளை பிரமாணங்கள்ல சொல்லுவாரு, கனப்படுத்தணும். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கீழ்ப்படியணும். அடுத்து என்ன பண்ணணும்? கனப்படுத்துறவர்களா இருக்கணும். அது யாத்ராகமம் 20:12 பார்க்கும்போது ஹானர் யுவர் ஃபாதர் அண்ட் மதர், அதாவது உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாய். கனம் பண்ண நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்கு ட்ரெயின் பண்ணணும், கற்றுக் கொடுக்கிறவர்களா இருக்கணும். ஏன் அப்படின்னா, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்ப. உங்க பிள்ளைங்களுடைய வாழ்வு இந்த பூமியில நீடித்திருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும்? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்? காட்ஸ் கமாண்ட்மெண்ட்டை கற்றுக் கொடுக்கணும், கனம் பண்ண கட்டுக்கணும். அட போமா, நீ வேற, நீ சொல்றதே வேற, வேலையே இல்லைன்ற பிள்ளைங்க கேட்கிற காரியங்கள் நிறைய இருக்கும். நிறைய பேர் இப்படிதான் கனம் பண்ண மாட்டாங்க. அப்பாவையும் அம்மாவையும் என்ன பண்ணணும்? கனம் பண்ண கற்றுக் கொடுக்கணும். சின்ன வயதுல இருந்தே ஒரு அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? கனம் பண்ண நம்ம என்ன கற்றுக் கொடுக்கணும். அடுத்து வந்து எபேசியர் 6:1-3 வசனங்கள் நமக்கு நல்லாவே தெரியும். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். அதுல 2வதுல நீங்க வாசித்தீங்கன்னா, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதுக்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதுக்கும். கனம் பண்ணுவதுன்னா என்ன ஆசீர்வாதத்தை கத்த கொடுக்கானா, பூமியில நம்ம பிள்ளைகளுக்கு வாழ்நாள நீடிச்சு கொடுக்குறாரு. அப்ப இந்த காரியத்துல நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். பூமியில உங்க வாழ்நாள் நீடிச்சிருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும். அப்பாவையும் அம்மாவையும் கீழ்ப்படியணும். அப்பாவுக்கு அம்மாவையும் என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும். நமக்கு கர்த்தர் கொடுத்த தாயும் தகப்பன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? நம்ம கனம் பண்ணணும். அப்ப இது வந்து என்னது? வாக்குத்தத்தம் உள்ள 1ஆம் கற்பனை. 3ஆம் அதிகாரத்திலே வாசித்தோம்னா 3வது வசனத்திலே உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள 1ஆம் கற்பனையா இருக்கிறது. அப்ப நம்ம பிள்ளைகளுக்கு கனம் பண்ண கற்றுக் கொடுக்கிறோமா? இப்ப என்ன பண்ணணும்? அதே நேரத்துல பிள்ளைகள் கனம் பண்றதுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். அதே நேரத்துல பிள்ளைகளுக்காக நாம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். சில பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, சொல்றதை கீழ்ப்படுகிறதுக்கு மனதே வராது. அப்படிப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருடைய சமூகத்துல வச்சு நம்ம தான் என்ன பண்ணணும்? கண்ணீரோடு ஜெபிக்க பழகிக்கணும். நம்ம எல்லா காரியங்களுக்கும் பிள்ளைகளுக்கு வந்து சொத்து சேர்த்து வைக்கிறோம் அப்படின்ற இந்த உலகத்துல அழிஞ்சு போற ஒரு காரியம். அதை காட்டிலும் தேவனிடத்துல ஒவ்வொரு நேரமும் நம்ம மன்றாடுகிற, நம்ம விடுகிற ஒவ்வொரு கண்ணீரையும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? துருத்தியில வச்சிருக்கிறார். ஆனா பிள்ளைகளுக்காக என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைகளே சில நேரம் வெளியெல்லாம் போயிட்டாங்கன்னா அவங்களுக்காக நம்ம எப்பொழுதுமே என்ன பண்ண வேண்டும்? கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்களா நம்ம என்ன பண்ணணும்? இருக்கணும். இது நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பிரதான கட்டளையா. நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்கு அதிகமா ஜெபிக்கணும். அநேக காரியங்கள் நமக்கு கர்த்தர் ஊழியங்களை கொடுத்து கையில நிறைய காரியங்களை கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? மிகவும் ஜெபத்தோடு கூட இந்த காரியங்கள் எல்லாம் சும்மா சாதாரணமா நம்ம செய்ய முடியாது. பிள்ளைங்க சொன்னாலும் அதை வந்து என்ன பண்ண மாட்டாங்க? மாம்ச சரீரத்துல இருந்துட்டு ரிபல்லியஸ் தான் பண்ணுவாங்க. அதை எதிர்த்து நிப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, கர்த்தரிடத்துல நிறைய ஜெபிக்கிற பொறுப்பு நம்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. அடுத்து கனம் சொல்லிட்டோம். அதே மாதிரி கனம் வந்து என்ன பண்ணணும்? பெரியவங்களுக்கு கனம் பண்ண கற்றுக் கொடுக்கணும். அதிகாரிகளுக்கு கனம் பண்ண கற்றுக் கொடுக்கணும். அப்புறம் நம்ம வீட்டுக்கு வருகிற அநேக பேர் வருவாங்க. அவங்களை எப்படி ரெஸ்பெக்டா நடத்தணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்? கற்றுக் கொடுக்கணும். வேதத்தை பார்த்தா நிறைய காரியங்களை வந்து சொல்லியிருப்பாங்க. இப்ப யாத்ராகமம்ல பாத்தீங்கன்னா 22, 28வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி உபாகமம் 17:12 வந்து நீங்க வந்து கனம் பண்ணணும், கனம் பண்ணலைன்னா இது வந்து அநியாயம் அப்படின்றதெல்லாம் கர்த்தர் நிறைய காரியங்களை வலியுறுத்துவாரு. அதே மாதிரி ரோமர் 13:1-7 வசனங்களை பார்க்கும்போது யார் யாருக்கெல்லாம் கீழ்ப்படியணும் அப்படின்ற மேலதிகாரிகளுக்கு கீழ்ப்படியணும். முதலாவதாக இந்த கீழ்ப்படியில எங்க தொடங்குதுன்னா நம்ம வீட்டுலதான் தொடங்குது. என்ன பண்ணணும்? பிள்ளைகள் கர்த்தருக்கு வந்து என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், கற்றுக் கொடுக்கணும். அடுத்து பெற்றோருக்கு கீழ்ப்படிய கற்றுக் கொடுக்கணும். அடுத்து பெரியவர்களுக்கு, வெளியில உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கற்றுக் கொடுக்கணும். சர்ச்சில் மற்றவர்கள் ஏதாவது வந்து அட்வைஸ் எல்லாம் பண்ணா அதை கேட்டு ஒத்துக்கணும். சில நேரம் என் பிள்ளைய நீங்க எப்படி கண்டிக்கலாம்? பிள்ளைய கண்டிக்கிற உரிமை எனக்கு மட்டும்தான் உண்டு
எல்டர்ஸ் அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்கன்னா அது கோபம் ஆயிரும் சில அம்மாமார்களுக்கு. அப்படி எல்லாம் என்ன பண்ணக்கூடாது. நம்மளுடைய பிள்ளைகளுடைய நன்மைக்கு தான் இப்படி பண்றாங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் என்னது அப்படின்னா ஒரு நல்ல குணம், ஒரு கத்தருக்குரிய ஒரு காட்லி கேரக்டர்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணணும், ரெஸ்பெக்ட் பண்ண கத்து கொடுக்கணும். அதே நேரத்துல தாழ்மையை கத்து கொடுக்கணும். தாழ்மை உள்ளதுக்கு தான் கத்தர் கிருபை அளிக்கிறாருன்றத நம்ம என்ன பண்ணணும், கத்து கொடுக்கணும். மிக தாழ்மையா பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கணும், மேட்டிமையா இருக்கக்கூடாது. எங்க வீட்டுல அது இருக்குது இது இருக்குது அப்படின்ற அந்த காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, கம்பாரிசன்ஸ் போடக்கூடாது. எங்க வீட்டுல இது இருக்கு உங்க வீட்டுல இது இருக்குதா, உங்க வீட்டுல இருக்கா அப்ப எங்க வீட்டுல இல்லையே, அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, பண்ண கற்றுக் கொடுக்க கூடாது. என்ன இது இப்படி பிள்ளைங்க சொன்னாங்கன்னா நோ, இது இப்படி கிடையாது, கத்தர் இதிலே விருப்பம் உள்ள தேவன் அல்ல. நம்ம தேவனுடைய பிள்ளைங்களா இருக்கிறோம், நம்ம வீட்டுல என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், சந்தோஷமா வாழ பழகிக்கணும். இப்ப ரேஷன்ல எல்லாம் அரிசி எல்லாம் போடுறாங்கல்ல, அது சில வீட்டுல எல்லாம் அதை விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டோம். ஆனா எங்க வீட்டுல நாங்க என்ன பண்ணுவோம்னா ரேஷன் அரிசி நல்லா கழுவி எங்க வீட்டுல நாங்க என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு 2 வருஷமாவே நாங்க ரேஷன் அரிசி தான் சாப்பிடுறோம். இந்த சாப்பாடையும் பழகிக்குவோம், வெளியில போய் எங்கேயாவது போய் பொன்னி அரிசி சாப்பிட்டாலும் கூட அங்கேயும் பழகிக்குவோம். அப்ப என்ன பண்ண, சில நேரம் இந்த கொட்டையா அரிசி இருக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்ற பிள்ளைகள் நிறைய இருக்காங்க. அப்படி என்ன பண்ணக்கூடாது, கத்தர் கொடுத்த நமக்கு உணவு, இந்த ஒரு வேளை உணவு கூட இல்லாம இங்க சென்னை பட்டணத்துல பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் யாராவது சாப்பாடுக்கு ஒரு வேளை கொடுக்க மாட்டேங்களான்னு என்ன பண்ணிருப்பாங்க, உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப நம்ம எவ்வளவு விசேஷித்தவர்களா இருக்கிறோம். அந்த சாப்பாடை நம்ம என்ன பண்ணணும், மிகவும் தாழ்மையோடு என்ன பண்ணணும், கத்தர் நமக்கு உணவு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், பிள்ளைகளுக்கு சின்ன வயதுல இருந்தே நம்ம என்ன பண்ணணும், சொல்லி கொடுக்கணும், தாழ்மையை குறித்து சொல்லி கொடுக்கணும். யாக்கோபு 4:10 கத்தர் அருமையாய் தாழ்மையை குறித்ததான காரியங்களை சொல்லப்படுற. அதே மாதிரி 1 பேதுரு 5:6 நிறைய காரியங்கள், இப்படி நிறைய வசனங்களை என்ன பண்ணிருப்பாரு, கத்தர் சொல்லி கொடுக்கிறார். இப்ப என்ன பண்ணணும், ஹானர் யுவர் ஃபாதர் அண்ட் மதர். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கனம் பண்ண கற்றுக் கொடுக்கணும், எல்டர்களை கனம் பண்ண கற்றுக் கொடுக்கணும். நம்ம வயதில் உள்ள மூத்தவர்களை எப்படி கூப்பிட வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் என்ன பண்ணணும், நம்ம ஒவ்வொரு நாளும் நாவு வச்சு என்ன பண்ணணும், பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப முதலாவதாக நான் என்ன காரியம் சொன்னேன் அப்படின்னா, பிள்ளைகளுக்கு தேவனுடைய வசனங்களை நிறைய சொல்லி கொடுக்கணும். எப்பெல்லாம் நான் எந்திக்கும் போதும் உட்காரும் போதும் படுக்கும் போது எப்பெல்லாம் நேரங்கள் கிடைக்கும் அப்பெல்லாம் இயேசு கிறிஸ்துவை காண்பித்தே இருக்கணும். 2வதாக அவங்களை எப்படி ட்ரெயின் பண்ணணும், ஒபே பண்ண வைக்கணும். அதாவது அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிய வைக்கணும். அடுத்து அப்பா அம்மாவை கனம் பண்ண வைக்கணும். அடுத்து 4வதாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அதாவது பிள்ளைகளை நல்ல டிசிப்ளின் பண்ணணும். கரெக்ட் அண்ட் டிசிப்ளின் இன் லவ். அதாவது அன்போடு கூட என்ன பண்ணணும், அவங்கள தப்பு செஞ்சா இது தப்பு அப்படின்னு அடித்து திருத்தவும் நம்ம என்ன பண்ணணும், தயாராகும். சில பேரண்ட்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க, அடித்து திருத்த மாட்டாங்க. ஏன் பையன் தானே, எனக்கு ஒரே பையன், இவனை எப்படி நானு அடிச்சு வளர்க்கறது அப்படின்னு. அதுதான் நம்ம செய்யற பெரிய தப்பு. அப்ப என்ன பண்ணணும், நல்ல கரெக்ட் பண்ணி டிசிப்ளின் பண்ணி என்ன பண்ணணும், நம்ம வளர்க்கணும். இப்ப ரீசெண்டா நான் ஒரு இடத்துல வாசிச்சேன். அதுல என்னன்னா ஒரு பையன் அவனுக்கு தூக்கு கொடுக்க போற ஒரு நேரம். அப்ப அந்த பையன் சொல்லுவான், அந்த பையனுக்கு உன்னுடைய கடைசி ஆசைன்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது, அப்ப அவன் அந்த பையன் ஒரு அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுவான். என்ன எழுதுவான்னா, அம்மா நீங்க என்ன சின்ன வயதிலே நான் சின்ன சின்ன தப்புகள் செய்யும் போது நீங்க என்ன கண்டித்து வளர்க்கல. என்ன முத என்ன பண்ணுவான், ஏதோ ஒரு முட்டாயை திருடுவான். அப்ப இது ஏன் பையன், நான் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அன்புனால என்ன பண்ணிட்டாங்க, அவனை கண்டித்து இது பண்ணல. அப்புறம் கொஞ்சம் அந்த திருடுறது என்ன ஆச்சு அப்படின்னா, பக்கத்து வீட்டுல போய் திருட போயிட்டான். அப்பயும் கூட அவங்க என்ன பண்ணாங்க, தன்னுடைய பையனை காப்பாத்தினாங்க. கொஞ்ச நாள் ஆன பிறகு பக்கத்துல இருந்து ஒரு சைக்கிளையே திருடி வித்துட்டான். அப்பயும் கூட அந்த அம்மா என்ன பண்ணாங்க, காப்பாத்தினாங்க. கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பெரிய ஜுவல்லரி ஷாப்ல போய் அவன் என்ன பண்ணிடுவான், ஒரு ஆளை கொன்னு திருடிடுவான். அந்த இடத்துல அவன் பிடிக்கப்பட்டு அவன் சிறைச்சாலைக்கு போயிடுவான். அப்ப முத ஒரு குழந்தை திருடும் போது அம்மா அன்னைக்கு கண்டிச்சிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, நல்ல பையனா மாறி இருந்திருக்கும். அப்ப அவங்க அன்பு, அது என்ன அன்பு அப்படின்னா, இது ஒரு நல்ல அன்பு இல்லை. அப்ப பிள்ளைங்க என்ன பண்ண வேண்டும், கரெக்டான நிலைமையில நம்ம என்ன பண்ணணும், கத்தருக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், அவங்கள திருத்தணும். அடிக்கிற இடத்துல அடிக்கணும், டிசிப்ளின் பண்ற இடத்துல டிசிப்ளின். எந்த ஒரு தேவனுடைய அன்போடு கூட நம்ம என்ன பண்ணணும், நீ பண்ண கூடாது, நீ பண்ணது தப்பு அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதான் என்ன பண்ணல, இப்ப நீதிமொழிகள்ல நம்ம வாசிச்சோம்னா 3:12 வாசிக்கும் போது 3:12 தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல. அப்ப யாரு அதிகமா நேசிக்கிறாங்களோ அவங்களுக்குதான் சிச்சை அதிகமா இருக்கும். ஏன்னா அவங்க நல்ல மாறணும்.
அப்ப மாறணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு ரொம்ப பெரிய இப்ப நம்ம பிள்ளைங்க வந்து தப்பு பண்றாங்க அப்படின்னா, நம்ம அவங்க மேல உண்மையிலேயே அன்பு வச்சிருக்கிறோங்க அப்படின்னா, வந்து அவங்கள கண்டித்து உணர்த்தணும். கண்டிக்கும் போது அவங்க கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க? மூஞ்ச காமிப்பாங்க. ஆனா நான் கண்டிக்கிறது உன்னுடைய நன்மைக்கேன்றத பின்னாடி கர்த்தர் புரிய வைப்பாரு. அப்ப அந்த நிலையில நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைகள வந்து என்ன பண்ணணும்? சிட்சிக்கணும், அடிக்கணும். அடிச்சாலும் இருந்தாலும் நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். ஆனாலும் என்ன பண்ண? இந்த விஷயம் எனக்கு பிடிக்கல. இந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது நீ செய்ய. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்துல அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். சில நேரம் கர்த்தரும் கூட நம்மள சிட்சிப்பாரு. அப்போ நமக்கு ரொம்ப வெறுப்பாயிரும். என்னாண்டவரே இவ்ளோ என்னுடைய வாழ்க்கையில இவ்ளோ போராட்டம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில சில திருந்துறதுக்கும் கூட சில காரியங்களை கர்த்தர் அனுமதிப்பார். அது போல நம்ம எப்படி அடிக்கும் போது அவங்க திருந்தணும். அவங்க திருந்தி இனிமேல் இந்த காரியத்தை தங்களுடைய வாழ்க்கையில செய்யக்கூடாது அப்படின்றதுல அவங்க கரெக்டா இருக்கணும். அப்ப நேசிக்கிற புத்திரனை தான் சிட்சிக்க முடியும். அப்ப நம்ம பிள்ளைங்களை என்ன ரொம்ப நேசிக்கிறோம்னா நல்ல கரெக்டா பிள்ளைங்களை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்பயுமே உங்க கண்ணு உங்க பிள்ளைங்க மேல இருந்துகிட்டே இருக்கணும். சர்ச்சுக்கு போனாலும் பிள்ளைங்களை ஆராதிக்கிறாங்களா அப்படின்றத நீங்க கவனமா பார்க்கணும். காலையில எழுந்து பிள்ளைங்க வேதத்தை படிக்கிறாங்களா அப்படின்றத என்ன பண்ணணும்? கவனமா பார்க்கணும். ஏன்னா உங்க கையிலே கர்த்தர் கொடுத்த அம்பு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? முதலாவதாக பிள்ளைங்களை என்ன பண்ணணும்? நல்ல நேசிக்கிற நம்ம பிள்ளைங்களை கரெக்டான வழியில நம்ம வளர்க்கணும்னா, பிள்ளைங்களை எப்பயுமே நம்மளுடைய கண்ணுக்கு உள்ளேயே வைத்து என்ன பண்ண வேணும்? நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிள்ளைங்க படிக்கிறாங்களா? பிள்ளைங்க என்ன பண்றாங்க? தேவனை தேடுறாங்களா? இன்னைக்கு படிச்சாங்களா? வேத வசனம் படிச்சாங்களா? ஏன்னா நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம நேசிக்கிறோம். அதனால என்ன பண்ணணும்? பிள்ளைங்க அது எத்தனையோ சொல்லி பார்த்துட்டேன். இது திருந்துற மாதிரி இல்ல அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது? வெறுத்து விட்டுறக்கூடாது. இயேசு கிறிஸ்து ஒருவேளை நம்மளை விட்டிருந்தா இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும்? ரட்சிப்பு இல்லாம போயிருக்கும். ஆனா ஆண்டவர் எவ்வளவோ நிலைமையிலும் கூட நம்ம மறந்தாலும் கூட கர்த்தர் நேசிக்கிற ஒரு புத்திரனை போல நம்மள என்ன பண்ணியிருக்கிறாரு? நேசிச்சு கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைங்களை மிகவும் கவனத்தோடு நம்ம என்ன பண்ணணும்? பார்க்க வேண்டிய நிலைமையில கர்த்தர் வைத்திருக்கிறார். அதே மாதிரி ப்ராவர்ப்ஸ், அதாவது நீதிமொழிகள் 19:18 வாசிக்கும் போது, நம்பிக்கை இருக்கும் மட்டும் உன் மகனை சிட்சை செய். அது வந்து இங்கிலீஷ்ல சூப்பரா போட்டிருப்பாங்க. டிசிப்ளின் யுவர் சன் while there is hope. என்ன பண்ணணும்? டிசிப்ளின் பண்ணணும். நீ கண்டிக்கணும். நம்பிக்கை இருக்கிற வரை உன் பிள்ளைங்க என்ன பண்ணணும்? கண்டித்து உணர்த்தணும். என்ன பண்ணணும்? நீங்க வந்து பிள்ளைங்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது தப்பு. தேவனுக்கு இது பிடிக்காது. தேவனுக்கு பிடிக்காத காரியம் உன் வாழ்க்கையில இருக்கவே கூடாது அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்? அவங்கள கண்டித்து உணர்த்தணும். டிசிப்ளின் பண்ணணும். காலையில எந்திரிச்சு பல்லு விளக்காம சாப்பிட்டா நம்ம விடுவோமா? விடமாட்டோம். ஏன்னா காலையில எந்திரிச்சு வாய் கொப்பளிச்சு பல்லு விளக்கணும், சாப்பிடணும் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு டிசிப்ளினா நம்ம வச்சிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம என்ன பண்ணணும்? பிள்ளைங்களே கரெக்டா டிசிப்ளின் பண்ணணும். காலையில எந்திரிச்சு எப்படி நம்மளுடைய சரீரத்துக்கு உணவு கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய ஆவிக்குரிய உணவும் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்ன்றத நம்ம என்ன பண்ணணும்? கத்துக் கொடுக்கணும். அது வேத வசனம். அது உன்னுடைய பாதைக்கு வெளிச்சம். அது வந்து உன்னுடைய பாதையை செவ்வையாக்கும் அப்படின்றதை நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வேணும்னா நீங்க என்ன பண்ணணும்? வேதத்தை படிக்கணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்? சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்ட் பண்ணணும், டிசிப்ளின் பண்ணணும். எதோடு அப்படின்னா அன்போடு கூட நம்ம என்ன பண்ணணும்? செய்யணும். நீதிமொழிகள் 22:15 நம்ம வாசிக்கிறோம். foolishness is bonded up the heart of a child. The rod of correction will drive it far from him. அதாவது வந்து இது தமிழ்ல வேற விதமா இருக்கும். பிள்ளைங்களை வந்து நல்ல விதத்துல கரெக்ட் பண்ணணும் அப்படின்றத நீதிமொழிகள் 22:15 நீதிமொழிகள் 22:15 நம்ம வாசிச்சோம்னா, அது பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு ஆக்கும். அதாவது ஃபூலிஷ்னஸ், மதியினம். பிள்ளைகளுடைய நெஞ்சில வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு மதியினம் இருக்கும். அதை வந்து தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு ஆகும். ஒரு பிரம்பு எடுக்கும் போதுதான் அது என்ன ஆகுதுன்னா அந்த முட்டாள்தனம் அவனை விட்டு போகும் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப பிரம்பு எடுக்கிறது ரொம்ப அவசியமா இருக்குது. சின்ன வயசுல நம்ம என்ன பண்ணுவோம்? பிரம்பை எடுத்து அடிப்போம். இதுக்காக தான் நான் அவனை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்?
அடிக்கணும். அதே மாதிரி நீதிமொழிகள் 13:24 வந்து பார்க்கும்போது அன்போடு பிள்ளைகளை ஒழுக்கமா வளர்க்கணும் அப்படின்றத வந்து சொல்லப்பட்டிருக்கத நம்ம பார்க்க முடிகிறோம். அப்ப நம்ம பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்க்குறோம்? ஒழுக்கமா வளர்க்குறோமா? கரெக்ட் பண்றோமா? டிசிப்ளின் பண்றோமா? கரெக்டா பிள்ளைகளுக்கு தேவனுடைய காரியங்களை கற்றுக் கொடுக்குறோமா? பேச கற்றுக் கொடுக்குறோமா? பெண் பிள்ளைகளா இருக்கும்போது அதிகமா வாய் பேசக்கூடாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அதிகமா வாய் பேசக்கூடாது. அது வந்து கர்த்தருக்கு பிரியமில்லாதது அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்? சின்ன பிள்ளைங்களுக்கு சின்ன வயதிலே என்ன பண்ணணும்? சொல்லி கொடுக்கணும். நம்மளும் அதுக்காக என்ன பண்ணணும்? ஜெபிக்கக்கூடியவர்களா இருக்கணும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி பிள்ளைகளை வளர்ப்பதற்கு மிகவும் சிரமமாக இருந்தாலும் அதை மிகவும் கவனத்தோடு கூட செய்ய வேண்டியவர்களா இருக்கிறோம். எபிரேயர் 12:6 பார்க்கும்போது, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். அப்ப எங்க அன்பு இருக்குதோ அங்க சிச்சையும் இருக்குது. அப்ப நம்ம அன்பு அதிகமா பிள்ளைங்க மேல இருந்துச்சுன்னா அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற சில மாற்றங்களை கவனித்து நம்ம சிச்சை செய்கிற நிலைமையில இருந்தா கண்டிப்பா அவர்களை என்ன பண்ணணும்? கண்டித்து உணர்த்துறவர்களா இருக்கும். அப்ப 4வது காரியம் என்ன பண்ணணும்? கரெக்ட் பண்ணணும், டிசிப்ளின் பண்ணணும், அன்போடு கூட. எப்படி? அன்போடு கூட நம்ம என்ன பண்ணணும்? செய்யணும். 5வதாக காரணம், பிள்ளைகள் வந்து நான் முதலே சொன்னதுபடி அவங்க கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு ஈவு. இதை நான் முதலே சொல்லிட்டேன். கர்த்தர் நமக்கு கொடுத்த ஈவு நம்முடைய கையில், பலவான் கையில் உள்ள ஒரு அம்பாக கர்த்தர் நம்ம என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அப்ப மிகவும் கவனத்தோடு கூட அதை என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் ட்ரெயின் பண்ணணும். ட்ரெயின் பண்ணி இயேசு கிறிஸ்துவை காண்பித்து வளர்த்து கடைசியா அவர்களை விடும்போது, அவர்கள் இந்த உலக வாழ்க்கையில வெளியே போகும்போது அவர் நம்மளுக்கு ஞானம், அதாவது நம்மளை வந்து வெட்கப்படுத்தாதபடி அவங்க கண்டிப்பாக உலகத்துல வாழ்ந்து தேவனுடைய அன்பிலே அவர்கள் வளர்றதுக்கு இது மிகவும் உதவியா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைகளை மிகவும் கவனத்தோடு வளர்க்க வேணும். கடைசியா நம்ம பெற்றோர்களுக்கு கர்த்தர் கொடுக்குறாங்க, பிதாக்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. இப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது? பிள்ளைகளை டார்ச்சர் பண்ணக்கூடாது, கோபப்படுத்தக்கூடாது. சில காரியங்கள் வந்து சில நேரங்கள்ல நம்ம சில வார்த்தைகளை விட்டு பேசும்போது அது பிள்ளைகளுக்கு ரொம்ப மன சோர்வாயிரும். அப்படிப்பட்ட நிலைமையில நாம என்ன பண்ணணும்? அந்த வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தக்கூடாது. சில நேரங்கள்ல நம்ம விலங்குகள் பெயரை கொண்டு நம்ம பிள்ளைங்களை என்ன பண்ணலாம்? திட்டுற நாட்கள்லாம் உண்டு. நான்லாம் அதெல்லாம் செஞ்சிருக்கேன். எருமை மாடு, நாய் அதெல்லாம் சொல்லும்போது பிள்ளைங்களுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கும். இந்த பிள்ளைங்களாம் அப்படி வித்தியாசமா பார்ப்பாங்க. ஏன்னா நாயை கூப்பிடுறதெல்லாம் எங்களை சொல்றீங்க அப்படின்னு. அப்ப இதெல்லாம் வந்து என்ன பண்ணும்? பிள்ளைகளை சில நேரங்கள மன சோர்வுக்குள்ள கொண்டு போவோம். அப்படி பிள்ளைகளை நம்ம திட்டக்கூடாது. இல்ல நம்ம தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்ட நம்முடைய பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப ரெஸ்பெக்டோட நம்ம நடத்தணும். அதே நேரத்துல தேவனுடைய அன்பையும் நம்ம சிச்சையும் நம்ம காண்பித்து பிள்ளைகளை என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு நேரா வைக்கணும். கடைசியா நமக்கு கர்த்தர் கொடுத்தது என்னன்னா, பிதாக்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோவப்படுத்தக்கூடாது. நம்ம என்ன பண்ணக்கூடாது? பிள்ளைகளை தூண்டி விடுறது, அவங்கள ரொம்ப இரிட்டேஷன் பண்றது, அவங்கள கோவப்படுத்துறது, அவங்கள திட்டுறது, தேவையில்லாத வார்த்தைகளை கொண்டு பேசி கோவப்படுத்துறது. அப்ப அந்த மாதிரி இல்லாதபடி நம்ம என்ன பண்ணணும்? தேவனுடைய கர்த்தருக்கேற்ற சிச்சையிலையும் போதனையிலும் அதை அவர்களை என்ன பண்ணணும்? வளர்க்கணும். அப்ப இதுவரை நம்ம என்ன பண்ணோம்? 5 கீ பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தோம். முதலாவதா என்ன பண்ணோம்? கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எந்திக்கும் போதும், உட்காரும் போது, நடக்கும்போது எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வைக்கணும். அடுத்து அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிய கற்றுக் கொடுக்கணும். நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். பெரியவங்களுக்கு கீழ்ப்படியணும், அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும், அப்பாவுக்கு கனப்படுத்தணும், அம்மாவை கனப்படுத்தணும். அடுத்து 3வதாக என்ன பண்ணணும்? கனப்படுத்த கற்றுக் கொடுக்கணும். பெரியவங்களை கனப்படுத்தணும், அதை எல்டர்ஸை கனப்படுத்தணும், சபையில உள்ள ஊழியக்காரர்களை அவங்களை கனப்படுத்தணும், மற்ற பெரியவங்கள், வயதானவர்கள், மூப்பவர்கள் அவங்கெல்லாம் பேசும்போது அவங்கள கனப்படுத்தணுன்றத நம்ம கற்றுக் கொடுக்கணும். 4வதாங்க அவங்கள எப்படி பண்ணணும்? கரெக்ட் பண்ணணும். அதே நேரத்துல ரொம்ப டிசிப்ளின் பண்ணணும். எப்படி அன்போடு கூட அவங்கள என்ன பண்ணணும்? பண்ணணும். 5வதாக அவங்க யாரிடத்துல இருந்து கொடுக்கப்பட்ட ஈவு? கர்த்தரிடத்துல இருந்து அவங்க கொடுத்த ஈவு. அதாவது நம்முடைய பலவான் கையிலே கர்த்தர் கொடுத்த ஒரு அம்பாய் கர்த்தர் நம்மள பிள்ளைகளே நம்முடைய கையில கொடுத்திருக்கிற எத்தனை ஆரோ, இப்ப எங்க வீட்டுல 3 ஆரோ இருக்காங்கன்னா அந்த 3 ஆரோவையும் நான் என்ன பண்ணணும்?
கரெக்டான நிலைமையிலே அதை தீட்டி கரெக்டான நிலைமையில தான் நான் என்ன பண்ணணும், வெளியில விடணும். அப்படி வெளியில விடும்போது அவர்கள் வெளியில இருக்கிற சில பிசாசின் காரியங்கள், தீமையான காரியங்கள் எல்லாவற்றிலிருந்து பிள்ளைங்களை பாதுகாக்க தேவனுடைய வசனத்தை நானு சொல்லி அவர்களை வளர்க்கணும். அப்படி இருக்கும்போதுதான் பிள்ளைங்க வெளியே போகும்போது என்ன பண்ணுவாங்க, தைரியத்தோடு அந்த உலக வாழ்க்கையை அவங்களால மேற்கொள்ள முடியும். அப்ப 5 முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு மிக அவசியமா இருக்கிறது. பிள்ளைகளை வளர்ப்பதிலே மிகவும் சிரமமான ஒரு காரியம். அதுவும் இந்த இப்ப உள்ள இந்த உலக வாழ்க்கையிலே பிள்ளைகள் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போதும் அநேக காரியங்களை படித்து வரும்போது நமக்கு ஒரு பெரிய சவாலான ஒரு காரியமா இருக்கிறது. ஆனால் நம்மளுக்கு துணையாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம ஜெபத்தோடு கூட குறிப்பா பிள்ளைகளுக்காக அதிகமா ஜெபிக்கணும். அது வந்து நம்மையில் விழுந்த கடமை. எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் ஆண்டவரிடத்துல நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நம்முடைய எதிர்கால சந்ததிகளுக்காகவும் தலைமுறை தலைமுறையாய் பயபக்தியுள்ள சந்ததிகள் வர வேண்டும் என்பதற்காக நாம என்ன பண்ணணும், ஜெபிப்பது நம்மையில் விழுந்த கடமையாய் இருக்கிறது. இந்த அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.